ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நீங்களும் ஜெயம் பெறலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனம். முதல் உலகளாவிய ஒலிம்பிக் போட்டிகள் 1896ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பதக்கப்பட்டியலில் அநேக நாடுகளின் பெயர்கள் இடம்பெறாமல் 100 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டது. ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வதும் பதக்கப்பட்டியலில் இடம்பெறுவது எல்லா நாட்டினருக்கும் திறந்த வாய்ப்பாக இருக்கிறது. வீரர்களை உருவாக்குவதும் பந்தயத்தில் பங்கு பெற வைப்பதும் அந்தந்த நாட்டின் பொறுப்பு ஆகும். ஒலிம்பிக் தரத்திற்கு போட்டியிட முடியுமென்றால் எந்த நாடும் முயற்சி செய்து பார்க்கலாம். கனடா என்பது கரிபியன் கடற்பகுதியின் தென்கிழக்காக அமைந்துள்ள ஒரு மிகச் சிறிய தீவு நாடாகும். இதன் மொத்த ஜனத்தொகையே 1,10,000 பேர்தான். 1984ஆம் ஆண்டுதான் முதல் முறையாக ஒரே ஒரு நபரை ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தது. பின்னர் அது 2, 3 என்று அதிகரித்து 2012ஆம் ஆண்டு 10 வீரர்களை அனுப்பி வைக்க முடிந்தது. இம்முறை கிரானி ஜேம்ஸ் என்பவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்று ஒலிம்பிக் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் இக்குட்டி நாட்டின் பெயர் இடம்பெறச் செய்தார். 44 வினாடிக்கும் குறைவான நேரத்தில் 400 மீட்டர் தூரத்தை ஓடி கடந்ததாக அமெரிக்க வீரர்களை தவிர வேறு எந்த நாட்டினரும் சாதித்தது இல்லை. கிரானி ஜேம்ஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இடம்பெற உதவியதுடன் 43.94 வினாடிகளில் இந்த தூரத்தை கடந்து புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி இதுவரை நடைபெற்ற சாதனையாளர் பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவின் மைக்கேல் ஜான்சன் இதே தூரத்தை 43.18 வினாடிகளில் கடந்து உலக சாதனையை தன்வசம் வைத்துள்ளார். இந்த சாதனையை எட்டிப்பிடிக்க நான் அவசரப்படவில்லை என்று கிரேனி கூறினார். நாட்டிற்கு பெருமை தேடி தந்த கிரானி ஜேம்ஸை கனடா நாடு பல விதங்களில் பாராட்டி கௌரவித்தது. பதக்கம் பெற்று நாடு திரும்பியவுடன் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் வரிசையாக நின்று அவரை வாழ்த்தி வரவேற்றனர். அந்நாட்டு பிரதமர் அவருக்கு அவர்களது நாட்டு பணத்தில் $5 லட்சம் கொடுத்தார். தபால் முத்திரை ஒன்றில் அவரது உருவப்படம் இடம்பெற்றது. ஒரு விளையாட்டு அரங்கத்திற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பந்தயத்தை வெற்றியாக ஓடி முடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஏராளமான சன்மானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உலகத்திலுள்ள அனைத்து பேரும் ஓட்டத்தில் பங்கு பெறலாம். கிறிஸ்துவை நோக்கி ஓடும் அனைவருக்கும் ஜெயம் உண்டு, பரிசுகளும் உண்டு. பரிசுகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 2, 3 அதிகாரங்களை வாசிக்கவும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.